உங்களோட பழகி 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 தோத்து போய் வந்து நிக்கிற ஆண்டவரே, அவமானப்பட்டு வந்து நிக்கிற ஆண்டவரே, மனம் நொந்து வந்து நிக்கிற ஆண்டவரே, யாரிடத்துல நான் ரொம்ப பழகினோமோ அவங்க தான் ஆண்டவரே என்ன ரொம்ப காயப்படுத்தினாங்க. அதனால இப்ப என் கையை உயர்த்தி நான் சொல்றேன், நீங்க எனக்கு போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க 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 பிரதர். யாருமே உங்களுக்கு இல்லாத போது இயேசுதான் அவங்க கூட இருந்தாரு. அதனால சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் வார்த்தையை எதிர்பார்க்கிறார். சொல்லிட்டே இருங்க, நீங்க போதும். ஏசப்பா கேட்கறது வாலிப தங்கச்சி, நீ சொல்லுங்க மகள். நிறைய பேருடைய எதிர்காலத்தை கர்த்தர் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் எழுதி கொண்டிருக்கிறார். ஆகாது என்று தள்ளப்பட்ட இந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற போகிறது. அது கர்த்தராலே ஆக போகிறது. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே இந்த சத்தத்தை கேட்கிற பலரை கர்த்தர் கண்மலையின் உச்சிக்கு அழைத்து போகிறதை நான் உணர்கிறேன். ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடிச்சு, நான் போதும்னு சொல்லிட்டேன்ல, நான் உனக்கு எல்லாமா இருப்பேன், எல்லாமா இருப்பேன். உன் நண்பன் தராததை நான் உனக்கு தருவேன், அம்மா அப்பா தராததை நான் உனக்கு தருவேன், இந்த உலகத்துல யாரும் தராததை நான் உனக்கு தருவேன். நீ என்ன, நீ போதும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய